எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது என்ன காரணம் சார்? எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த கைதை? என்னதான் புரிஞ்சுக்கிறது? யார் பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறதுக்கெல்லாம் வழக்கு போடணும்னா அப்போ விஜய் பேசுகிறதுக்கெல்லாம் வழக்கு எப்படி போடுறது? யார் போடுறது வழக்கு? ஆனால் முதல்வரை எலும்பு முறிப்பேன்னு சொல்கிறதெல்லாம் சரியா? அப்படி முதல்வர் வந்து டேஷின்னு பேசலாமா? முதல்வர் வந்து கொத்து பரோட்டா போடுறேன்னு சொல்லலாமா? கொத்து பரோட்டா ஒரு முதல்வரை, முன்னாள் முதல்வரை கொத்து பரோட்டா போட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன சார் அர்த்தம்? கண்டதண்டமாக வெட்டி போட்டேன்னு அர்த்தம். கொத்து பரோட்டா தானே, பரோட்டா வறுத்து என்ன பண்ணுறது? வெட்டி தானே போடுவாங்க. முன்னாள் முதல்வராக கொத்து பரோட்டா போடுவேன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? கண்டதண்டமாக வெட்டி போடுவேன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை, இப்படிப்பட்ட அர்த்தம் விளங்கக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு முதல்வர் வந்து சட்டசபையிலையும் பொதுக்கூட்டத்திலையும் பேசலாமா? பேசினா அப்புறம் எதிர்த்து பேசத்தானே செய்வாங்க. நீங்கள் எதை கொண்டு எந்த ஆயத்தை எடுக்கிறீங்களோ அதே ஆயத்தை அவன் எடுப்பானா இல்லையா? அப்புறம் எலும்பு முறிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு முதல்வர் சொல்லலாமா? அப்படி ஆச்சா பூச்சான்னு சொல்லி அவர் மேலே கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அப்போ நீங்கள் பேசுனதுக்கு யாரை அரெஸ்ட் பண்ணுறது? திமுக தூங்கிக்கிட்டு இருக்கு, அதனால் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க.